Dear viewers, நாம் இந்த வீடியோவில் சம் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ன்றதை விட கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்னு சொல்லணும். ஏன்னாக்கா இதுலேயே கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னு கேட்பாங்க, கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்னு கேட்பாங்க, மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால் கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா, கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்னாக்கா ஒவ்வொரு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்கும். ஆட் நம்பரோ ஈவன் நம்பரோ எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸு ரெண்டு இருக்கும். மல்டிபிள்ஸ்ன்னு பண்ணோம்னாக்கா 4 மல்டிபிள்ஸ்னாக்கா ஒவ்வொரு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் 4 இருக்கும். 7உடைய மல்டிபிள்ஸ்னால் ஒவ்வொரு நம்பருக்கும் 7 இருக்கும். அதனால் அதை தெளிவாக இருந்ததுன்னா தான் நம்ம பேசிக் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கிறேன், ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் பை 2 இன்ட்டு நம்பர், அது எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணணும். நேச்சுரல் நம்பர் அப்படின்னும் போது லாஸ்ட்டையும் ஃபஸ்ட்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 ஆட் பண்ணாவே சரியாக போயிடும். இதுவே ஆட் நம்பர்ஸு ஈவன் நம்பர்ஸ் போதோ இல்லை மல்டிபிள்ஸ் போதோ வேறுபடும். நாம் இதில் let us restrict only to the natural number, அதாவது எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் லாஸ்ட் நம்பர், இப்போ எத்தனை நம்பர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு n is equal to l minus f plus 1, இதை ஞாபகம் வச்சுக்கலாம். கடைசி நம்பர்லேருந்து முதல் நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு 1 ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே கேட்டிருக்கிறது 6 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்றாங்க. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 6 நம்பர், ஆனால் 10ல் ஸ்டார்ட் பண்ணணுன்றாங்க. அப்போ நம்முடைய முதல் நம்பர் ஃபஸ்ட் நம்பர்னு எழுதுகிறேன், அது 10 அப்படின்னாக்கா லாஸ்ட் நம்பர் 6 நம்பருங்கிறதுனால இதோட 5 சேருக்கும். அதனால் இது 15 ஆகிடும். 10 11 ஆரம்பித்து 15 இருக்கும். இப்போ இதில் ஆல்ரெடி இந்த மாதிரி கொடுக்கும்போது நாம் என்ன கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இது இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நாம் இங்கே n is equal to 6ன்னு ஆகிடுது நமக்கு. ஓகேவா? இது இப்போ நமக்கு இந்த சம் வேணும் அப்படின்றதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கிறேன், நான் சம் இங்கே எழுதுகிறேன். நான் சம் is equal to லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஃபஸ்ட் நம்பர் பை 2 இன்ட்டு n, எத்தனை நம்பரோ அதுதான். இப்போ இந்த இடத்துல லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு எவ்வளோ, 15. ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளோ, 10 பை 2 போட்டுட்டு இந்த 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது என்ன ஆகுது, 25 பை 2 இன்ட்டு 6. அப்போ 2 முறை 3 கேன்சல் ஆகிட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு 75 அப்படின்ட்டு வருது. இப்போ இதையே நாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம நம்பர் கொஞ்சம் வேறு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஆட் நம்பர், இது ஸ்டார்டிங் நம்பர் இதுவும் ஈவனு, இதுவும் ஈவனாக எடுத்துருக்குறோம். நாம் இது ஈவனாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் நம்பர் 6, லாஸ்ட் நம்பர் n எழுதிக்கலாம். முதல்ல n நம்பர் n is equal to நாம் 6 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் is equal to 15 எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரே ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். இதில் லாஸ்ட் நம்பர் என்ன கிடைக்குது நம்மளுக்கு, இந்த 15ஓட ஒரு 5 ஆட் பண்ணிக்கணும். அப்போ நம்மளோட ஃபார்முலா பிரகாரம் 15ஓட 5 ஆட் பண்ணோம்னாக்கா 20 ப்ளஸ் 15, 20 ப்ளஸ் 15. இந்த 20 லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு என்ன வருது, நம்மளுக்கு ஃபஸ்ட் நம்பர் 10 15 போது இதோட 5 ஆட் பண்ணோம்னாக்கா 15ஓட 5 ஆட் பண்ணும்போது 20 ஆகுது. பை 2 இன்ட்டு எத்தனை நம்பர் நம்மளுக்கு மறுபடியும் 6 தான். திஸ் இஸ் ஈக்குவல் டு அகெயின் 35 ஆகுது. பாருங்கள் இது எவ்வளோ ஆகுது, 35. இப்போ இது ரெண்டுத்தோட கேன்சல் பண்ணுறதா இங்கேயே கேன்சல் பண்ணிக்கிட்டு இங்கே 3ன்னு எழுதிக்கலாம். 2 3 6. திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 5 15 1 10 9 ஆகிட்டு இது 10ன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ நாம் ஒரு இரட்டைப்படை எண்ணோட இரட்டைப்படை எண்ணு, மறுபடியும் இரட்டைப்படை எண்ணோட ஒத்தப்படை எண் எடுத்தோம். நம்ம ஒத்தப்படை எண்ணோட எடுத்துக்கலாம். இப்போ n அப்படிங்கிறத நம்ம 5ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பரை ஒத்தப்படை எண்ணோட ஒத்தப்படை எண்ணை கூட எடுத்துக்கலாம். ஸோ let us take n is equal to 5, this is equal to 20 எடுத்துக்கலாம்.
இப்போ நாம இதோட எத்தனை ஆட் பண்ணணும்? நாம 4 ஆட் பண்ணலாம். அதனால 24 + 20 லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் பை 2 இன்ட்டு எத்தனை நம்பர் இருக்குது? 5. அதாவது அதை போட்டுட்டோம்னா ஆன்சர் நம்மளுக்கு இது 20ஓட 24 சேரும்போது 44/2 இன்ட்டு 5 இது 22 ஆகும். திஸ் இஸ் ஈக்குவல் டு I2 10 1 I2 10 1 11 அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் உங்களை எடுத்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது எந்த நம்பர் இருக்குதோ அதோட எத்தனை நம்பர் இருக்குதோ அதை விட ஒன்று கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டா லாஸ்ட் நம்பர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்பரோட எத்தனை நம்பர் இருக்குதோ அதில் ஒன்று கம்மி பண்ணி லாஸ்ட் நம்பர் கிடைச்சிடும். ஃபைனல் ஃபார்ம்லா இங்கே எழுதியிருக்கிறேன், இன்னொரு முறையும் எழுதுனாங்க. லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் பை 2 இன்ட்டு n. இந்த லாஸ்ட் நம்பர் எப்படி கிடைக்குது? ஃபர்ஸ்ட் நம்பரோட இதை விட ஒரு கம்மி நம்பரை ஆட் பண்ணாக்க கிடைச்சிருந்தா. ஓகேவா? இப்போ இதுலேயே இன்னும் ஒரு விதமான ப்ராப்ளம் கேட்குறாங்க. 5 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் டோட்டலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க 15 சொல்லிட்டு. நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஸ்மாலஸ்ட் நம்பரையும் கேட்பாங்க, லார்ஜஸ்ட் நம்பரையும் கேட்பாங்க, டிஃப்ரெண்டாக ஃபைண்ட் ஆல் த நம்பர்ஸ்னு கேட்பாங்க. ஓகேவா? இப்போ மறுபடியும் திருப்பி இதே ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் ஆட் பண்ணோம். நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் நம்பரு தெரியல, அதனால் அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை நான் என்ன செய்கிறேன், எக்ஸு அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா லாஸ்ட் நம்பருக்கு நான் என்ன ஆட் பண்ணணும்? அதை விட எத்தனை நம்பர் இருக்குதோ அதை விட ஒன்று கம்மி பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸோட இந்த 5ல் 1 கம்மி பண்ண கிடைக்கக்கூடிய அது 4 ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நமக்கு இது எல், இது எல், இது எஃப் ஆட் ஆயிடுச்சா? பை 2 இன்ட்டு எத்தனை நம்பர் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இந்த ப்ராப்ளத்தில், அதனால நான் 5ன்னு போட்டுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 50. இது இந்த 2x + 4 அப்படின்னு ஆயிடும் இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 50. இப்போ இந்த 2x + 4 அப்படியே இருக்கும். இது இந்த பக்கம் போகும்போது 50 ஆகி இங்கே இருக்கிற கீழே இருக்கிற 2 மேலே போயிடும், 5 கீழே வந்துச்சுனாக்கா 10 4 திஸ் இஸ் ஈக்குவல் டு 20. 2x இஸ் ஈக்குவல் டு இந்த 4 அதுலேருந்து கழிச்சிட்டோம்னாக்கா 16ன்னு வந்துடும். x இஸ் ஈக்குவல் டு 2ஆல் வகுத்தோம்னாக்கா 8. எக்ஸ் தான் நமக்கு முதல் நம்பர், அதனால தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 அப்படிங்கிறது இந்த நம்பர்னு ஆயிடுது. இப்போ நாம் இவ்வளோ எலாபரேட்டாக போடாமல் நமக்கு இதே 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இதோடைய டோட்டலை நான் 16 எடுத்துக்கிறேன். பாருங்க, 60 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர் எடுத்துக்கிட்டு 5 நம்பர்ஸ் n இஸ் ஈக்குவல் டு 5, எஸ் சம் இஸ் ஈக்குவல் டு 16 எடுத்துக்கிறேன். இது எத்தனை நம்பருங்கிறது, இது அதனுடைய டோட்டலு. நம்மளுக்கு நம்பர் ஸ்மாலர் நம்பரோ லார்ஜர் நம்பரோ இதில் மறுபடியும் ஸ்மாலர் நம்பர்னு வச்சுக்கலாம். கொஸ்டினை இந்த மாதிரி இருக்குதுன்னு போது ஸ்ட்ரெயிட்டவே நாம் இதெல்லாம் போடாமல் 2x ப்ளஸ் எத்தனை இருக்குது அதில் 1 கம்மி பண்ணி எழுதிக்கணும். வேணும்னாக்கா இந்த இடத்துல போட்டுட்டு இதில் பை 2 போட்டுட்டு எத்தனை நம்பரை இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கிட்டு போட்டுக்கணும் குறைஞ்சபட்சம். இப்போ அப்படி இல்லை, அதுக்கு அடுத்து இன்னும் எலாபரேட்டாக போடனாக்கா இந்த 5/2 அப்படிங்கிற 2ங்கிறது எல்லா நம்பர்லையும் காமனாக தான் வரும். அதனால் இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணி கூட எழுதிக்கலாம். இப்போ 2x + 4 இஸ் ஈக்குவல் டு கொண்டு போகும்போது 60 × 2 கீழே 5. இந்த ஸ்டெப்பை நாம் ஒவ்வொன்றுத்துலேயும் அப்படியே தான் வரும். அதனால் இந்த 2 கண்டிப்பாக எல்லாத்துலேயும் சேமாக வரும். எத்தனை நம்பருங்கிறது வரும் அதை கீழே போட்டும் எழுதிக்கலாம். இன்னொரு ப்ராப்ளத்தில் நம்ம அந்த மாதிரி செய்யலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது, 5 12 முறை போயிடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 24 ஆகும். இந்த 4 அடுத்த முறை மைனஸ் ஆச்சுன்னா 2x இஸ் ஈக்குவல் டு 20 ஆகிட்டு x இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேங்களா? இப்போ நாம் இன்னும் ஒரு ப்ராப்ளம் போடலாம். n இஸ் ஈக்குவல் டு 7, சம் இஸ் ஈக்குவல் டு 84 அப்படின்ட்டு நம்பர் 1 எடுத்துக்கலாம். சம் இஸ் ஈக்குவல் டு 84. இப்போ இது எதுவுமே செய்யாமல் இந்த ஃபேக்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2x + 6. எதனால் இந்த 6 எழுதுறேன், இந்த 7ல் 1 கம்மி. இப்போ இந்த இடத்துல சம் கண்டிப்பாக வரும். எப்போவுமே இங்கே இந்த இடத்துல வரக்கூடிய இந்த 2 இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு ப்ராப்ளத்துலையும் இது மேலே போயிடும். இந்த 7 கீழே வரும். இந்த ஒரு ஸ்டெப்பை நாம் எழுதிக்கலாம், டைரெக்டாகவே எழுதிக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு 84.
இப்போ 7 வந்து 12 முறை கேன்சல் ஆகுது. திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 12 24. இப்போ 6 அதில் மைனஸ் ஆயிடுச்சுனாக்கா 2x இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஆயிடுச்சுன்னா 18ன்னு வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ இது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்டுட்டாங்க. இதுலேயே லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்கும்போது லார்ஜஸ்ட் இப்போ நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர்னு எழுதிக்கிறாங்க. ஸ்மாலஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ லார்ஜஸ்ட் நம்பர் என்ன ஆகுது? லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 9 வரும். நம்ம எத்தனை ஆட் பண்ணணும்? 6 ஆட் பண்ணணும். இந்த 7 இருக்கு இல்லையா, 7 நம்பர்னாக்கா அதோட 1 கம்மி ஆட் பண்ணணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 9 + 6 இஸ் ஈக்குவல் டு 15. ஆல் த நம்பர்ஸ் வேணும் போது 9 10 11 12 13 14 15 7 நம்பர் கிடைக்கும். 1 2 3 4 5 6 7 நம்பர் கிடைச்சிச்சு. இப்போ இது கரெக்டு தானா அப்படிங்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி வேணும்னாக்க நாம இதை ஆட் பண்ணியும் பார்த்துக்கலாம். நம்ம எப்படி 9 15 எவ்வளோ ஆகுது? 24. மறுபடியும் இங்கே ஒரு 24, மறுபடியும் இங்கே ஒரு 24, 3 முறை 24 வருது. 24 × 3 இஸ் ஈக்குவல் டு 3 4 12 1 3 2 6 1 7. இப்போ இந்த 12 ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். அந்த 12 இப்போ ஆட் பண்ணுறோம் நாம். இஸ் ஈக்குவல் டு 84ன்னு வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து ரொம்ப சிம்பிளாக இப்போ சாதாரணமாக கேட்குறாங்க. 8 கன்சிக்யூட்டிவ் நம்பருடைய சம் வந்து 80 அப்படின்னு இருக்குன்னாக்கா நாம் 2x + 7ன்னு போட்டுக்கணும். அங்கே 80ன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த பக்கம் போயிட்டு 2/8ன்னு போட்டோம். ஏன்னா 8 நாங்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 4ன்னு கொடுத்தாலும் அதே மாதிரி தான். 4ன்னு கொடுத்துக்கும் போது 2x + 3ன்னு போட்டுக்கணும். 2x + 3 போட்டுட்டு அந்த சைடு போகும்போது சம்முன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எத்தனை நம்பர் கொடுத்தாங்களோ அதை கீழே போட்டுக்கணும். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த ஃபேக்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸு இன்னும் நிறைய போடலாம். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.